இப்ப வரைக்கும் திமுகன்னு சொல்லலாம். ஜனவரி வந்த பிறகு அதிமுகவுக்கும் தாவை கலந்த போட்டின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஜனவரி 15க்கு மேற்பட்டு அதே தாவைக்கா சொல்லுவார்கள், அதிமுகவிற்கும் எங்களைத்தான் நேரடி போட்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எந்த மக்களும் அதை பத்தி பேசல, சொல்லலையே. இப்ப வரைக்கும் திமுகன்னு சொல்லலாம். ஜனவரி வந்த பிறகு அதிமுகவுக்கும் தாவை கலந்த போட்டின்னு அவங்களே சொல்லுவாங்க, மாத்தி சொல்லுவாங்க. ஏன்னா ஜனவரிக்குள்ளார திமுக கூட்டணி அது உடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் போட்டி இவங்க 2 பேருக்கு தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிறது 4 முனை போட்டி தான். அது 2 முனை போட்டின்னு சொல்ல முடியாது, 4 முனை போட்டி தான். அதனால நேரடியாக மோதல் என்பது தாவைக்கா சொல்வது தவறுதான். ஆக ஜனவரி 15க்கு மேற்பட்டு அதே தாவைக்கா சொல்லுவார்கள், அதிமுகவிற்கும் எங்களைத்தான் நேரடி போட்டி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதற்குள்ளாக திமுக கூட்டணிகள் உடைந்து அது தனியாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. இல்ல, தாவைக்கா மட்டும் கிடையாது, எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அது திமுக தான் சொல்லுவாங்க, அதிமுக தான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் சொல்லுவாங்க, பிஜேபி, நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் எங்க கட்சியும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ல கூட மாநிலம் கூட நாங்க தான் வரப்போறோம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு கட்சியும் பேசுறது இயல்பு தான். மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்களோ அதை வச்சுதான் பேச முடியும். பொதுச் செயலாளர் ஆனந்தம் பேசுகிறேன். 2026 தமிழகத்துல தாவேகா தான் முதல்வர். அதே மாதிரி பாண்டிச்சேரியும் தாவேகா தான் முதல்வர். அது 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் யாரு. சொல்லாத அளவுக்கு திமுக அரசு செயல்படுது மக்களுக்கு திட்டங்கள் அப்படின்னு முதல்வர் சொல்றாங்க. எந்த மக்களும் அதை பத்தி பேசல, சொல்லலையே. ஏன்னா எந்த துறையில பார்த்தாலும் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்ப கூட நேத்து வரைக்கும் ஆசிரியர் கூட்டமைப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் கூட்டமைப்பை கூப்பிட்டு பேசல. ஏற்கனவே ஆசிரியர்கள் வேலைக்கு எடுத்து 22,000 பேர் இன்னும் நிலுவையில் இருக்கிறாங்க. 80,000 பேர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 13,000 பேர் அந்த டெட்ல எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அலைக்கழிக்கிறாங்க கல்வித்துறையில மட்டுமே, அதாவது ஆசிரியர்களுடைய மட்டுமே. இன்னும் வேளாண்மை துறை இருக்குது, நெசவா துறை இருக்குது, எல்லா துறையிலும் மக்கள் எண்ணிக்கையை கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த திமுக துறையில தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. திமுக தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்களான்னு கேட்டாக்கா இல்லைன்னு தான் அர்த்தம். அதற்கு முதல் காரணமே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஊதிய ஒப்பந்தத்தை நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்ப கேட்டாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. இப்போ மறுபடியும் தேர்தல் வர இருக்கிறது. அவங்களுடைய 5 ஆண்டு காலம் முடிகின்ற ஒரு சூழ்நிலை. மறுபடியும் அதே வாக்குறுதி கொடுப்பாங்க. மறுபடியும் திமுக வந்தாக்கா பழைய ஓய்வு திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, தவிர அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால எல்லா துறையில இருக்கிற மக்களை அவங்க பேர்ல வெறுப்பாதான் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றது அடுத்த முறை கண்டிப்பா திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.